செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் RJ பிரீத்தி. கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க. இப்ப கதை கேட்கலாம் வாங்க. எழுத்தாளர் எழில் அன்பின் பாலையில் பனித்துளி. அத்தியாயம் 5. மனிதர்கள் மனம் மரித்ததா? மனிதம் மரித்ததா? இந்த கேள்வியை தான் மீண்டும் மீண்டும் பிரதாபன் தனக்குள் கேட்டுக்கொண்டே இருந்தான். ரஞ்சனாவின் புகுந்த வீட்டு உறவும் பிறந்த வீட்டு உறவும் கொடுத்த பதிலை அவனால் ஜீரணிக்கவே முடியவில்லை. மனிதத்தை தின்று மனிதன் என்ன வளர்க்கப் போகிறான்? இந்த உலகத்தையா? இந்த உலகம் அப்படி அவனுக்கு என்ன திருப்பி கொடுத்துவிடும்? 6 அடி நிலம், அது மட்டுமே கொடுக்கும். மண்ணோடு மண்ணாக மக்கிப் போகும் மனிதன் உடலில் உயிர் ஓடிக்கொண்டிருக்கும் போதே மனிதத்தையும் ஏன் மண்ணாக்கிக் கொள்கிறான்? மனித தன்மையை துறந்து மண்ணாய் வாழவா கடவுள் தாய் தந்தை மகன் மகள் பேரன் பேத்தி என்று வழி வழியாக வாரிசை தருகிறார்? மண்ணுக்குள் அடங்கும் வரை சொந்தம் பந்தம் என்று இருப்பது எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் பிணைந்து இருக்கத்தானே. அதில் வெறுப்பு துவேஷம் வன்மம் வளர்த்து என்ன சாதிக்கப் போகிறார்கள்? பெற்றவர்கள் சம்மதம் இல்லாமல் ரஞ்சனா திருமணம் செய்தது தவறாகவே இருக்கட்டும். அதற்காக அவள் உடல்நிலை இவ்வளவு மோசமாக இருக்கும் நிலையிலும் எப்படி இவ்வளவு வெறுக்க முடிகிறது? அவள் மீதுதான் கோபம் என்றால், தகப்பனும் இல்லாமல் தாயும் மருத்துவமனையில் பாதித்திருக்கும் நிலையில் இந்த சிறு பிள்ளைகள் தனியாக என்ன செய்யும் என்ற சிந்தனை கூட ஏன் அந்த பெரிய மனிதர்களுக்கு வரவில்லை? பெரிய மனிதர்களா அவர்கள்? ச்சே! பிரதாபனின் மனம் முழுவதும் வெறுப்பு மண்டி கிடந்தது. காரை மெல்ல மருத்துவமனையை நோக்கி செலுத்திக் கொண்டிருந்த பிரதாபனின் பார்வை உறங்கிக் கொண்டிருந்த குழந்தைகள் மேல் படிந்தது. முன் சீட்டில் அமர்ந்தபடி ஹரிணி உறங்கிக் கொண்டிருக்க, அவள் விழுந்து விடாமல் இருக்க சீட் பெல்ட்டை போட்டு விட்டிருந்தான். பின்னால் இருந்த இருக்கையில் பரத் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான். அவன் உருண்டு விழுந்துவிடக் கூடாதே என்று காரை மெதுவாகத்தான் செலுத்திக் கொண்டிருந்தான். பிள்ளைகள் விழிக்கும் வரை காத்திருக்காமல் உறங்கிக் கொண்டிருக்கும் போதே காரில் படுக்க வைத்து அழைத்து வந்து விட்டான். அந்த பிஞ்சு குழந்தைகளை பார்க்க பார்க்க இரக்கம் சுரந்தது. ரஞ்சனா கண் விழிக்கும் வரை குழந்தைகளை தன் பொறுப்பாக்கிக் கொண்டான். அவனுக்கு வேறு ஆப்ஷனும் இல்லை என்பதுதான் உண்மை. உறவினர்கள் கையை விரித்ததும் அடுத்தது ரஞ்சனாவின் போனில் குழந்தைகளை பார்த்துக் கொள்ளும் பெண்மணியின் எண்ணை தேடினான். லதா கேர்டேக்கர் என்ற பெயர் கண்ணில் பட்டது. ரஞ்சனாவின் அலைபேசியில் இருந்துதான் அந்த எண்ணிற்கு பலமுறை அழைப்பும் சென்றிருந்தது. வங்கியில் இருக்கும்போது மதிய உணவு இடைவேளையில் கூட லதாவின் எண்ணிற்கு அழைப்பு சென்றிருப்பதை பார்த்தவனுக்கு அவர்தான் குழந்தைகளை பார்த்துக் கொள்ளும் பெண்மணி என்று உறுதியாகி போனது. அவருக்கு அழைத்து விஷயத்தை சொல்லி குழந்தைகளை பார்த்து கொள்ள வர சொல்ல, ஐயா, என்ன சொல்றீங்க? ரஞ்சனா அம்மாவுக்கு ரொம்ப முடியலையா? நேத்து சாயந்தரம் கூட நல்லதானே இருந்தாங்க என்று பதறி போனவர் தொடர்ந்து, இந்த நேரத்துல போய் நான் அங்க இல்லாம போனேனே. நான் இப்போ சென்னையிலேயே இல்லைங்க ஐயா. என் பொண்ணு வீடு நெய்வேலி. அங்க என் பேரன் பிறந்த நாளுக்குன்னு வந்துட்டேன். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் பிள்ளைக்கு பிறந்த நாள் ஐயா. நாளைக்கு நைட்டு தானே நான் சென்னைக்கு திரும்பி போக என் மகன் டிக்கெட் வேற போட்டிருக்கான். இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே ஐயா என்று புலம்பினார். அவரை உடனே கிளம்பி வர சொல்லி வற்புறுத்தலாம் என்றுதான் முதலில் நினைத்தான். பின் என்ன நினைத்தானோ, குழந்தைகளை தான் பார்த்துக் கொள்வதாக சொல்லி அவர் மறுநாள் வந்தால் போதும் என்று சொல்லிவிட்டான். பிள்ளைகளுடன் மருத்துவமனை சென்று இறங்கிய போது ஹரிணி விழித்துக் கொள்ள பரத் இன்னும் உறங்கிக் கொண்டிருந்தான். உறங்கிக் கொண்டிருந்த பிள்ளையை அலுங்காமல் தூக்கி தோளில் போட்டுக்கொண்டான். ஹரிணி உறக்க கலக்கத்துடன் தள்ளாட அவளை இன்னொரு கையில் பிடித்துக்கொண்டு உள்ளே சென்றான். நேராக சென்று ரஞ்சனாவின் நிலையை பற்றி கேட்க இன்னும் கண் விழிக்கவில்லை என்றனர். மீண்டும் மருத்துவரை பார்க்க அனுமதி கேட்டு சென்று பார்த்தான். ரஞ்சனாவோட உடல்நிலை எப்படி இருக்கு டாக்டர்? இன்னும் கண் விழிக்கலையே என்று கேட்டான். நாங்க எங்க சைட்ல இருந்து செய்ய வேண்டிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் மிஸ்டர் பிரதாபன். ஆனா எங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு பேஷண்ட்டும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் இல்லையா? நாங்க பார்த்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்நேரம் அவங்க கண் விழிச்சிருக்கணும். ஆனா அவங்க எதனாலேயோ மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தோணுது. அது அவங்கள ரிகவர் பண்ண விட மாட்டேங்குது என்றார். இதுக்கு வேற வழி இல்லையா டாக்டர்?
இன்னும் ஒரு 2 hours பார்ப்போம். அதுக்கப்புறம் கண் விழிக்கலனா வேற ட்ரீட்மெண்ட்டை ட்ரை பண்ணி பார்க்குறோம் என்றவர் ரஞ்சனாவின் உறவினர்களை பற்றி கேட்டார். சுருக்கமாக சில விஷயங்களை மட்டும் மருத்துவரிடம் சொல்ல, ஓ காட், இப்படியும் மனுஷங்க இருக்கதான் செய்கிறாங்க என்று சிறிது நேரம் அதை பற்றி பேசியவர், அப்புறம் மிஸ்டர் பிரதாபன், பேஷண்ட்டுக்கு வேற ட்ரீட்மெண்ட் மாத்தினா காஸ்ட்லி மெடிசன்ஸ் எல்லாம் வர வைக்க வேண்டியதா இருக்குமே என்றார். புரிந்து கொண்ட பாவனையில் தலையை அசைத்து கொண்ட பிரதாபன், நான் பார்த்துக்கிறேன் டாக்டர், இப்போ கூட நீங்க வேற ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க டாக்டர், என்ன செலவாகுதோ அதை நான் பார்த்துக்கிறேன் என்றான். இல்லை இல்லை, இன்னும் 2 hours பார்ப்போம். இது வரைக்கும் ஃபிட்ஸ் வராமல் இருக்கிறதே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஸோ 2 hours கண் விழிக்க சான்சஸ் அதிகம் என்றார். அதில் சற்று திருப்தியுற்றவன், டாக்டர் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்றான். சொல்லுங்க. இங்கே ஒரு ரூம் அலாட் பண்ணி தர முடியுமா டாக்டர்? 2 பிள்ளைங்களோட ஐசியூ வாசலில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியல, அதுக்கு நான் தனியாக பே பண்ணிடுறேன் என்றான். ரஞ்சனாக்கு கொஞ்சம் சரியானதும் அவங்கள ஐசியூலேருந்து ரூமுக்கு தான் மாற்றுவோம். அவங்க கண் விழிக்கட்டோன்னு நினச்சேன். இப்போ உடனே உங்களுக்கு ரூமை அலாட் பண்ண சொல்கிறேன், அதில் தங்கிக்கோங்க என்று மருத்துவர் சொல்ல நன்றி சொல்லிவிட்டு கிளம்பினான். சிறிது நேரத்திலேயே ஒரு அறை ஒதுக்கப்பட்டது. அதற்கு முன் தன் உணவை முடித்துக்கொண்டு உறங்கி எழுந்திருந்த பரத்திற்கும் ஹரிணிக்கும் குடிக்க பால் வாங்கி கொடுக்க அவர்களும் சமத்தாக குடித்துவிட்டு அவனுடன் இருந்தனர். காலையிலிருந்து அவன் கூடவே இருந்ததால் இப்பொழுது பரத் நொய் நொய் என்று அழாமல் தன் அழுகையை நிறுத்தி இருந்தான். ஆனாலும் ஹரிணியும் பரத்தும் அம்மாவை கேட்டுக்கொண்டே இருக்க அதற்கு பதில் சொல்லி சமாளிக்கத்தான் பிரதாபன் திணற வேண்டியதாக இருந்தது. பிள்ளைங்களுடன் சேர்ந்து ரஞ்சனா கண்விழிக்கத்தானே அவனும் காத்திருக்கிறான். அவர்களின் காத்திருப்பிற்கு பலன் அடுத்த 2 மணி நேரத்தில் கிடைத்தது. ரஞ்சனா கண்விழித்து விட்டதாகவும் மருத்துவர் அவனை அழைத்ததாகவும் சொல்லிவிட்டு சென்றார் ஒரு செவிலி. ஹை, அம்மாவை பார்க்க போறோமா அங்கிள்? ஹரிணி மகிழ்ச்சியுடன் கேட்க சிறு புன்னகையுடன் தலை அசைத்து அவளின் தலையை பிடித்து ஆட்டிவிட்டான் பிரதாபன். பரத், அம்மா பார்க்க போறோண்டா என்று சொல்லி அவள் துள்ளி குதிக்க அக்கா சொன்னது புரிந்தது போல பரத்தும் கையை தட்டி குதித்தான். அந்த குழந்தைகளின் சந்தோஷத்தை வாஞ்சையுடன் பார்த்தபடி அவர்களை அழைத்து கொண்டு சென்றான் பிரதாபன். ஐசியூவிற்கு வெளியே இருந்த ஒரு அறையில் அவனை எதிர்கொண்ட மருத்துவர், பேஷண்ட்டுக்கு இப்போ ஃபீவர் நல்லா குறைஞ்சிருக்கு, ஆனாலும் எதுக்கும் இன்னைக்கு ஒரு நாள் இங்கே அப்சர்வேஷனில் இருக்கட்டும், மார்னிங் ஒரு முறை செக் பண்ணிட்டு ரூமுக்கு மாற்றிடலாம் என்றார். ஓகே டாக்டர், ரஞ்சனாவை பார்க்கலாமா? பிள்ளைங்க அம்மாவை பார்க்காம தவிச்சு போயிருக்காங்க என்றான். பார்க்கலாம். பேஷண்ட்டு கண் விழிச்சதும் குழந்தைங்கள தான் கேட்டாங்க. பட் சின்ன குழந்தைங்க பாருங்க, சட்டுன்னு இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஸோ தள்ளி நின்னே பார்க்க வைங்க. கொஞ்ச நேரம் தான் அலவுட், ரொம்ப நேரம் குழந்தைங்களை இங்கே வச்சிருக்காதீங்க என்று சொல்லிவிட்டு சென்றார். மருத்துவர் சொல்லி சென்ற பிறகு ஒரு செவிலி அவர்களை நெருங்கி கையில் எல்லாம் கிருமி நாசினி போட்டுக்கொள்ள சொல்லி கை கால் எல்லாம் கிளவுஸ் போட சொல்லி அதன் பிறகுதான் உள்ளே விட்டனர். மருத்துவ உபகரணங்கள் சூழ படுத்திருந்த ரஞ்சனா உள்ளே வந்த தன் குழந்தைகளை தவிப்புடன் பார்த்தாள். குழந்தைகளை அழைத்து கொண்டு வந்த பிரதாபனை கண்டு அவள் விழிகள் விரிந்தன. முதல் நாள் மாலை மாமனார் மாமியார் வந்து வாசலில் நின்று பிரச்சனை செய்ததில் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகி இரவெல்லாம் உறக்கம் அண்டாமல் தவித்தவளுக்கு நள்ளிரவே உடல் கொதிக்க ஆரம்பித்திருந்தது. அதிகாலை திடீரென வலிப்பு வந்து தனியாக துடித்து கட்டிலிலிருந்து விழுந்தவரைதான் ஞாபகத்தில் இருந்தது. சற்று நேரத்திற்கு முன் கண் விழித்த போது அவள் மனம் முதலில் பரபரப்பாக தேடியது குழந்தைகளைதான். தான் மருத்துவமனையில் இருக்க தன் பிள்ளைகள் எங்கே என்று தவித்து போனாள் அந்த பெண். அவளின் நிலையறிந்து அருகில் வந்த செவிலிதான், பிள்ளைகள் உங்கள் நெய்பரிடம் பத்திரமாக இருப்பதாக சொல்ல அது ராமநாதனாக இருக்கும் என்றுதான் அவள் நினைத்தாள். அது பிரதாபனாக இருக்கும் என்று அவள் சிறிதும் யோசிக்கவில்லை. முதல் நாள் அவனும் தன் மாமியார் மாமனார் பேசியதை கேட்டுவிட்டதில் சற்று தலைகுனிவாகத்தான் உணர்ந்தாள். வெறும் எதிர் வீட்டுக்காரனாக இருந்திருந்தால் அவ்வளவு இரக்கமாக உணர்ந்திருக்க மாட்டாளோ என்னவோ. அவன் தன் மேனேஜராக வேறு இருக்க பெரும் சங்கடமாகி போனது. தன்னை பற்றி அவன் என்ன நினைத்திருப்பான் என்று அவளுக்கு அது வேறு கூடுதல் மன உளைச்சலைத்தான் தந்திருந்தது. இப்போது அவனை தன் குழந்தைகளுடன் பார்த்து அதிர்வுதான் வந்தது. ஆனால் அவளை அதே மனநிலையில் இருக்க விடாமல் பிரதாபன் கையில் இருந்த பரத்
அம்மா அம்மா என்று அவள் மீது தாவ முயன்றான். பிள்ளையின் புறம் அவளின் கவனம் திரும்ப, நோ கண்ணா, அம்மாவுக்கு முடியல, இப்படியே இரு என்று பரத்தை வலுவாக பிடித்து கொண்டான் பிரதாபன். இன்னொரு பக்கம் அம்மா என்று ஹரிணி அருகில் செல்ல போக அவளையும் இன்னொரு கையால் பிடித்து கொண்டான். தன்னிடம் வர துடித்த பிள்ளைகளை வாரி அணைக்க ரஞ்சனாவின் கைகள் பரபரத்தன. அங்கிள் விடுங்க, அம்மா அம்மா கிட்ட போனோம் என்று ஹரிணி கத்த, ஷ் பாப் ஹரிணி, அம்மாவுக்கு ஃபீவர் இன்னும் விடலை. டாக்டர் அம்மாவோட பக்கத்தில் போனால் ஃபீவர் உங்களுக்கும் வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நின்று அம்மாவை பாரு, இல்லைனா அந்த சிஸ்டர் வெளியில் துரத்தி விட்டுடுவாங்க என்று பிள்ளைகளின் சத்தம் கேட்டு அங்கே விறுவிறுவென அருகில் வந்து கொண்டிருந்த செவிலியை சுட்டிக்காட்டி மெல்லிய குரலில் அதட்டினான் பிரதாபன். அதில் மிரண்டு தவிப்பும் அழுகையுமாக உதட்டை பிதுக்கி ஹரிணி பார்த்தாலும் அடம் செய்வதை நிறுத்தி தன் அம்மாவை தள்ளி நின்று ஏக்கத்துடன் பார்த்தாள். அவளுக்கு புரிந்தது பரத்திற்கு புரியவில்லை. அவன் அம்மாவிடம் போக வேண்டும் என்று அழுது ஆர்ப்பாட்டம் செய்தான். சார் ப்ளீஸ், பரத்தை என்கிட்ட கொடுங்க என்று ரஞ்சனாவும் கெஞ்ச, இந்த அக்கறை உடம்புக்கு இவ்வளவு இழுத்து விட்டுக்கிட்டு இங்க வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும் என்று குரலை உயர்த்தாமல் பிரதாபன் ரஞ்சனாவை கடிந்து கொண்டான். சார் என்று குற்ற உணர்ச்சியுடன் அவள் விக்கித்து அழைக்க, குழந்தைங்க அம்மாவை பார்க்காம ஏங்கி போயிருக்காங்கன்னு தான் உள்ள அழைச்சிக்கிட்டு வந்தேன். டாக்டர் கூட எச்சரிக்கை பண்ணி தான் அனுப்பினாரு. ஒரு நாளில் பாதி நாள் பிள்ளைங்க நினைப்பே இல்லாம மயக்கமா இருக்க முடிஞ்சது தானே, இன்னும் கொஞ்ச நேரம் பிள்ளைங்களை விட்டு விலகி இருக்கலாம், தப்பில்லை என்றான் இரக்கம் இல்லாமல். ரஞ்சனாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. ஆனாலும் அவன் அசையவே இல்லை. பிள்ளைகளை தன்னிடமே வைத்துக் கொண்டான். ஏதோ மனதளவில் பாதிக்கப்பட்டதால் தான் அவள் கண்விழிக்க தாமதமாகிறது என்று மருத்துவர் சொன்னது அவனுக்குள் கோபத்தை கனன்ற வைத்திருந்தது. 2 சிறு பிள்ளைகளை தனி ஒருத்தியாக வைத்துக்கொண்டு அவர்களை பற்றி நினைவில்லாமல் இப்படி இழுத்து விட்டு கொண்டது ஏதோ அவள் குற்றம் போலவே பார்த்தான். தான் பிள்ளைகளை பார்த்து கொண்டதால் ஆயிற்று, இல்லையென்றால் உறவுகள் நெருங்கா இப்பிள்ளைகள் என்ன செய்திருப்பார்கள் என்ற கேள்வி அவனுக்குள் எழுவதை தவிர்க்க முடியவில்லை. ரஞ்சனாவின் கண்களுக்கு அந்த நேரம் இரக்கமில்லாத அரக்கனாகவே தெரிந்தான் அவன். தன் பிள்ளைகளை தன்னிடமே வரவிடாத தாயின் கோபம் அது. ஆனால் அந்த அரக்கன்தான் அவள் பிள்ளைகளுக்கு அரணாக இருந்து காத்திருக்கிறான் என்பது தன் 2 பிள்ளைகளும் அவன் கைகளுக்குள் பாந்தமாய் அடங்கி இருப்பதிலிருந்தே புரிந்தது. ஆனாலும் அவன் தன் பிள்ளைகளை தொட்டு உணரக்கூட விடமாட்டான் என்கிறானே என்று ஆதங்கப்பட்டாள் ரஞ்சனா. பரத் விடாமல் அழ, சார் போதும் சார், குழந்தைங்களை கொஞ்சம் கூட்டிட்டு போங்க, இங்க சத்தம்லாம் போடக்கூடாது, அவங்களுக்கும் இன்ஃபெக்ஷன் ஆயிடும் என்று செவிலி வந்து சொல்ல, கேட்டது தானே என்பது போல ரஞ்சனாவை ஒரு பார்வை பார்த்தவன், ஹாஸ்பிட்டல் ரூம்ல தான் குழந்தைங்களோட இருக்கேன், இனி பிள்ளைங்களை பத்தி கவலைப்படாம உடம்புக்கு இன்னும் இழுத்து விட்டுக்காம குழந்தைங்களுக்கு நீங்க வேணும்னு நினைச்சுக்கிட்டு சீக்கிரம் குணமாகி வர வழியை பாருங்க என்றான் அழுத்தமாக. அவன் குத்தி காட்டியது உள்ளுக்குள் சென்று குத்தியது. ரஞ்சனாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிய, சிஸ்டர் எனக்கு சரியாயிடுச்சு தானே, இங்கிருந்து நான் போகணும் என்றாள். அழுத்தமாக அவளை பார்த்து கொண்டிருந்த பிரதாபனின் பார்வையை தவிர்த்தாள். டாக்டர் உங்களை காலையில தான் ரூமுக்கு மாத்தணும்னு சொல்லியிருக்காங்க மேடம், வேற ஏதாவது கேட்கணும்னா டாக்டர் வரும்போது கேளுங்க என்றார் செவிலி. பாப்பா ஹரிணி, அம்மா கிட்ட சொல்லிட்டு வாங்க, நாம ரூமுக்கு போலாம், அம்மா ரெஸ்ட் எடுக்கட்டும். ரஞ்சனா எதுவுமே பேசவில்லை என்ற பாவனையில் சொன்னவனை வெறித்தாள் அவள். அம்மா சீக்கிரம் வா அம்மா, நம்ம வீட்டுக்கு போலாம் என்று ஹரிணி சொல்ல, சீக்கிரம் வந்துடுவேன் ஹரிமா, தம்பியை பார்த்துக்கோ என்று வெடித்து வர துடித்த அழுகையை அடக்கி கொண்டு சொன்னவள், 2 பேரும் ஏதாவது சாப்பிட்டீங்களா என்று தவிப்புடன் கேட்டாள். அங்கிள் நல்லா பார்த்துக்கிறாருமா, தம்பிக்கு சோறு ஊட்டி விட்டாரு, எனக்கு ரசம் சோறு வாங்கி கொடுத்தாரு, பால் கூட குடிச்சிட்டாமா. ஹரிணி கண்களை விரித்து சொல்ல, இவரா என்பது போல் பிரதாபன் மீது ரஞ்சனாவின் பார்வை பதிந்தது. இன்னும் அழுது கொண்டிருந்த பரத்தின் கண்களை துடைத்துவிட்டு நீர் ஒழுகிய குழந்தையின் மூக்கை கைக்குட்டையால் துடைத்துவிட்டு முதுகை தட்டி கொடுத்து சமாதானம் செய்து கொண்டிருந்தான் பிரதாபன். ரஞ்சனாவிற்கு சுருக்கென்று இருந்தது. அவன் யார் தங்களுக்கு? தன் குழந்தைகளை பார்த்து கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு தலையெழுத்தா என்ன? காரணமே இல்லாமல் அவன் மீது ஏன் கோபம் கொண்டு அரக்கன் என்றெல்லாம் நினைத்தோம். அவன் தன் பிள்ளைகளை பார்த்து கொள்ளாமல் போயிருந்தால் என்ன ஆகியிருக்கும்?
எப்படி அதை யோசிக்காமல் போனேன் என்று தன்னையே கடிந்து கொண்டாள். அவன் தன்னிடம் கோபம் காட்டியது கூட நியாயம்தானே? பிள்ளைகளை தனியாக தவிக்க விட்டுவிட்டு ஒரு நாள் முழுவதும் இங்கே வந்து படுத்து கிடக்கிறாள். தான் இல்லை என்றால் தனது பிள்ளைகளை பார்க்க யார் இருக்கிறார்கள்? உறவினர்கள் இருந்தும் இல்லாத நிலைதானே தங்களுக்கு. அப்படி இருக்க அவன் மீது கோபம் கொள்ள அவளுக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஆபத்திற்கு ஓடி வந்து உதவி செய்திருக்கிறானே என்று நன்றிதானே வர வேண்டும் என்று நினைத்தவள், ரொம்ப நன்றி சார் என்றாள் உடனே. பிரதாபன் கேள்வியுடன் அவளை பார்க்க, என் குழந்தைங்களை பார்த்து பாதுகாத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் என்றாள் மீண்டும். அவள் நன்றியை ஏற்றுக்கொண்ட பாவனையில் தலையை அசைத்தான் பிரதாபன்.